வணக்கம் நண்பர்களே. ராவிஸ்விஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சீனா உருவாக்கியுள்ள டீப்சீக் AI உலகையே புரட்டி போட்டுள்ளது. முக்கியமாக அமெரிக்காவை நிலைகுலைய வைத்துள்ளது. இதுவே இன்றைய இணைய உலகில் முக்கிய பேசு பொருளாகும். உலகம் முழுக்க தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் AI ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. நாம் தினசரி பயன்படுத்தும் ஒவ்வொரு சேவைகளிலும் AI பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதிலும் கடந்த சில மாதங்களில் AI இன்னும் வேகமாக வளரத் தொடங்கிவிட்டது. உதாரணமாக, உலகம் முழுக்க ChatGPT தற்போது பெரிய அளவில் கவனம் பெற்று வருகிறது. AI தொழில்நுட்பம் கொண்ட தேடுபொறி நிறுவனமான இது நாம் கேட்கும் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளிக்கும். அதோடு ஏற்கனவே அளிக்கப்படும் பதில்களை வைத்து அது தன்னைத்தானே மெருகேற்றிக் கொள்ளும். கூகுள் போல் அல்காரிதம் அடிப்படையில் இதை ஏமாற்ற முடியாது. மாறாக இது மெய்நிகர் சிந்திக்கும் திறன் கொண்டது. அதாவது குறிப்பிட்ட எல்லை வரை சுயமாக சிந்தித்து இது பதில்களை வழங்கும். உலகம் முழுக்க உச்சத்தில் இருக்கும் AI தொழில்நுட்பத்தின் புதிய பாய்ச்சலாக இந்த ChatGPT பார்க்கப்படுகிறது. இப்போது OpenAI நிறுவனத்தின் இந்த ChatGPTக்கு போட்டியாக சீனாவின் டீப்சீக் AI மாடல் வந்துள்ளது. டீப்சீக் என்பது தென்கிழக்கு சீனாவில் உள்ள ஹாங்சூ நகரில் நிறுவப்பட்ட ஒரு சீன செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் ஆகும். சீன நிறுவனமான டீப்சீக்கின் AI சாட்போட் அமெரிக்காவில் கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியானதைத் தொடர்ந்து ஆப்பிள் ஸ்டோரில் மிக அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட இலவச செயலியாக மாறியுள்ளது. அதாவது சாட்ஜிபிடியை இது பின்னுக்கு தள்ளியுள்ளது. சீன வல்லுநர்கள் இதை உருவாக்க $6 மில்லியன் மட்டுமே எடுத்ததாக கூறியுள்ளனர். இது அமெரிக்காவில் AI நிறுவனங்கள் செலவழித்த பில்லியன்களை விட மிக குறைவு. உதாரணமாக, ஓப்பன் ChatGPT உருவாக்க $1 பில்லியன் வரை எடுத்துக்கொண்டது. டீப்சீக்கின் நிறுவனர் லியாங் வென்ஃபெங் யார்? டீப்சீக் நிறுவனர் லியாங் வென்ஃபெங் ஹெட்ஜ் ஃபண்ட் நிதியில் இருந்து வந்த பணத்தை பயன்படுத்தி டீப்சீக் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. 40 வயதான தகவல் மற்றும் மின்னணு பொறியியல் பட்டதாரி ஆவார் இவர். NVIDIA A100ஐ இவர்கள் பயன்படுத்தவில்லை என்று கூறினாலும் அமெரிக்காவின் இந்த சிப்பு ரகசியமாக பயன்படுத்தியே இதை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சிப் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா சார்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனா உருவாக்கியுள்ள டீப்சீக் AI உலகையே புரட்டி போட்டுள்ளது. முக்கியமாக அமெரிக்காவை தண்ணி குடிக்க வைத்துள்ளது சீனாவின் இந்த டீப்சீக் AI மாடல். இதனால் நேற்று NVIDIA மார்க்கெட் $600 பில்லியன் இழந்தது. அமெரிக்க வரலாற்றில் இது மிகப்பெரிய சரிவு ஆகும். அதேபோல் மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், டெஸ்லா என்ற அமெரிக்காவின் எல்லா துறைகளும் நேற்று சரிந்தது. சீனா மிக எளிதாக சில வருடங்களில் உருவாக்கிய இந்த AI அமெரிக்க AI உலகை காலி செய்துள்ளது.